ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் பழைய சாதத்தை வச்சு நம்ம ஒரு ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சாதத்தில் இருக்க தண்ணியிலேருந்து புழிஞ்சு நம்ம சாதத்தை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம்ன்றதுனால இதில் அந்த ஈரப்பதம் இருக்கும். அதனால் உடைச்ச கல்லை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டோம். இது வந்து நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுருக்க சாதம், தண்ணி இல்லாத சாதத்தில் கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் பழைய சாப்பாடுனாலே வந்து எல்லாருக்கும் கோல்ட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடராகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடுவாங்களே அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்ச இஞ்சி சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கோல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு, கொத்தமல்லி, ஒரு ஆனியன், இது எல்லாமே போட்டு நம்ம இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சூட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உளுத்தம் வடை எப்படி போடுவீங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியை தொட்டு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உளுத்தம் வடை நீங்கள் செய்கிற மெத்தட்லேயே கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.